கற்பனை செஞ்சு பாருங்க, நீங்க ஒரு 2 வருஷமா, ம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்டுக்காக ராத்திரி பகலா முழுமையா உழைக்கிறீங்க. சரி. ஆனா ஒரே ஒரு நாள்ல ஒரு சின்ன தப்பால அந்த ப்ராஜெக்ட் உங்க கண்ணு முன்னாடியே சுக்குநூறா உடைஞ்சு போகுது. அட, அது ரொம்ப மோசமான உணர்வு. கண்டிப்பா. அந்த நிமிஷத்துல உங்கள சுத்தி உள்ள உலகமே இருண்டு போன மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமா, ஒரு மாபெரும் பேரழிவு நடந்த மாதிரி தோணும். சரியா சொன்னீங்க. உடனே உங்க மூளை எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ ஒரு தோல்வியாளர் அப்படின்னு ஒரு அபாய சங்கம் முழங்கும். ம், அதுதான் இயல்பு. ஆனா உங்க மூளை உங்கள முழுமையா ஏமாத்துது அப்படின்னு நான் சொன்னா என்ன நினைப்பீங்க? ஏமாத்துதா? அதாவது அந்த தோல்வி உண்மையானது இல்லன்னு சொல்றீங்களா? தோல்வி உண்மைதான். ஆனா அந்த பேரழிவோட இடிபாடுகளுக்குள்ள உங்களோட அடுத்த மாபெரும் வெற்றிக்கான மிக முக்கியமான தரவுகள் மறைஞ்சு கிடக்குது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வாவ், தரவுகள்! இது ரொம்ப சுவாரஸ்யமான வார்த்தை. ஆனா இன்னைக்கு நம்ம மேற்கொள்ள போற இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கமே அந்த தரவுகளை எப்படி தோண்டி எடுக்கிறதுங்கிறத பத்தி தான். கண்டிப்பா, இது நிறைய பேருக்கு தேவையான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்மகிட்ட 2 மிக முக்கியமான ஆதாரங்கள் இருக்கு. ஒன்னு லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு தலைப்பிடப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஊக்கமளிக்கும் ஆடியோவோட ஒரு சிறு பகுதி. சரி. ரெண்டாவது, அதிலிருந்து நுட்பமா எடுக்கப்பட்ட டேர்னிங் செட்பேக்ஸ் இன்டு ஸ்ட்ரென்த், அதாவது பின்னடைவுகளை பலமா மாற்றுவது பத்தின குறிப்புகள். ம். இந்த ஆதாரங்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில ஏற்படுற சர்க்கிள்களையும் ஏமாற்றங்களையும் எப்படி எதிர்கால வெற்றிக்கான படிக்கட்டுகளா மாத்துறது அப்படிங்கறத நம்ம முழுமையா கட்டவிழிக்க போறோம். சரி, இதை விரிவாக பார்ப்போம். நிச்சயமா, இந்த தேடலுக்கான தொடக்கமே மிக சரியா அமைஞ்சிருக்கு. ஏன்னா தோல்வியை நாம எப்படி பாக்குறோம், அதை எப்படி வரையறைக்கிறோம் அப்படிங்கறதுல தான் ஒட்டுமொத்த உளவியலும் அடங்கியிருக்கு. ஆமா. வழக்கமா ஒரு காரியம் கைகூடாதப்ப அதை நம்ம அடையாளத்தோட ஒரு பகுதியா மாத்திடுறோம். அதாவது நான் தோத்துட்டேங்கிறத தாண்டி நான் ஒரு தோல்வியாளர் அப்படின்னு நினைக்கிறது. சரியா சொன்னீங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, தோல்விங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது. ஓ, பின்ன என்ன அது? அது அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான தகவல்களை தாங்கி வர்ற ஒரு தூதுவன் அப்படிங்கிற கோணத்தை முன்வைக்குது. தகவல். அந்த தகவல்ங்கிற வார்த்தையை தான் நாம முதல்ல கெட்டியா புடிச்சுக்கணும். ஒரு காரியம் வெற்றி அடையாதப்ப அது நமக்கு தர்றது வெறும் வழி மட்டும் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அது ஒரு தரவு, அதாவது ஒரு டேட்டா. ஆனா அந்த தரவை பாக்குறதுக்கு முன்னாடி நாம முதல்ல அந்த தோல்விங்கிற முத்திரையை உடைக்க வேண்டியிருக்கு. அந்த லேபிள தூக்கி எறியணும். ஆமா, கொடுக்கப்பட்ட ஆதாரத்தோட மிக முக்கியமான முதல் வரியே இத பத்தி ஆழமா பேசுது. எந்த வரி? அதாவது பின்னடைவுகளால் வீழ்த்தப்படுவதற்கு பதிலா அதிலிருந்து பலத்து பெறுவதோட அவசியம் பத்தி அது குறிப்பிடுது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது படிக்கும்போது எனக்கு உடற்பயிற்சி கூடத்துல, அதாவது ஜிம்ல நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான உயிரியல் நிகழ்வு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஓ, ஜிம் உதாரணமா சொல்லுங்க. இப்ப நீங்க ஜிம்முக்கு போறீங்க, உங்களோட அதிகபட்ச திறனை வச்சு ஒரு எடைய தூக்குறீங்கன்னு வச்சுக்குவோம். சரி. 1 2ன்னு தூக்கிட்டு ஒரு 10வது முறை தூக்கும்போது உங்க கைகள் தளர்ந்து அந்த எடை கீழே விழுது. ஆமா, அந்த இடத்துல சக்தி முடிஞ்சிரும். அந்த இடத்துல உங்க தசை தோத்துருச்சு அப்படின்னு நாம சொல்றோமா? கிடையாது. உயிரியல் ரீதியா அங்க என்ன நடக்குது? தசைகள்ல. ஆமா, அதிக எடையை தூக்கும்போது தசையில் உள்ள நார்கள்ல நுண்ணிய அளவுல ஒரு கிழிவு ஏற்படுது. சரி. அப்போ அந்த தசை ஐயோ நான் தோத்தல அப்படின்னு முடங்கி போகுதா? இல்லையே. கண்டிப்பா இல்ல. மாறா, அது மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. அந்த இடத்துல அதிக ரத்த ஓட்டத்தையும் ஊட்டச்சத்தையும் குவித்து, ஆமா, அடுத்த முறை அதே எடைய தூக்கறதுக்கு வசதியா தன்னை முன்பை விட ரொம்ப வலிமையா மறுசீரமைச்சுக்குது. ரொம்ப அழகான ஒப்புமை இது. ஒரு சறுக்கல் அல்லது பின்னடைவு அப்படிங்கறதும் நம்ம மனசுக்கு ஏற்படுற இந்த மாதிரி ஒரு தசை கிழிவு போலதானே. அது எப்படி மனித மனதை வலுவாக்குது? இப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஒப்புமைய நாம வெறும் மேலோட்டமான உதாரணமா பார்க்க கூடாது. இதோட அறிவியல் பின்னணியோட சேர்த்து பார்த்தோம்னா ஆதாரத்துல உள்ள கருத்தை எவ்வளவு துல்லியமானதுங்கிறது உங்களுக்கு புரியும். எப்படி சொல்றீங்க? உடற்பயிற்சியின் போது ஏற்படுற அந்த நுண்ணிய தசை கிழிவை ஆங்கிலத்துல மைக்ரோ ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ ட்ராமா, சரி. அந்த தசை கிழிவை ஏற்படாம தசையோட வளர்ச்சி சாத்தியமே இல்ல. வாவ், அப்போ கிழிஞ்சாதான் வளருமா? ஆமா, அதே போலதான் நம்ம மனசும். வாழ்க்கையில ஒரு பெரிய சறுக்கலை சந்திக்கும் போது நம்ம ஈகோ அல்லது சுயமரியாதை அது ஒரு விதமான உளவியல் ரீதியான மைக்ரோ டிராமாவுக்கு உள்ளாகுது. ஓ, மைண்ட் லெவல்ல ஒரு மைக்ரோ டிராமா. சரியா சொன்னீங்க. இங்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சறுக்கலின் போது வீழ்ச்சி அடைவதற்கும் சரி அந்த சறுக்கலையே தனக்கான பலமா மாற்றுவதற்கும் இடையே உள்ள நுட்பமான உளவியல் வேறுபாடுதான். அந்த வேறுபாட்டை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. வீழ்ச்சி அடைவது அப்படிங்கிறது அந்த வலிய உங்களோட அடையாளமா மாத்திக்கிறது. அதாவது நான் ஒரு தோல்வியாளர்னு நம்புறது.
ஆமா. ஆனா பலமா மாற்றுவது அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட முயற்சி தான் தோல்வி அடைஞ்சிருச்சு. ம். இது என்னை வளர்ப்பதற்கான ஒரு பயிற்சி அப்படின்னு நினைக்கிறது. அட, அதாவது தசையைப் போலவே மனசும் அந்த வலிய ஒரு தகவலா எடுத்துக்கிட்டு தன்னை தயார்படுத்திக்குதுன்னு சொல்றீங்க. துல்லியமா அதுதான் நடக்குது. ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. தசைக்கு சிந்திக்கிற திறன் கிடையாது. அது தானாகவே தன்னை சரி செஞ்சுக்கும். சரி. ஆனா மனுஷங்களுக்கு மூளை இருக்கே, அதுதான பல நேரங்கள்ல நமக்கு எதிரியாவே மாறிடுது ரொம்ப சிறப்பான கேள்வி இது. இல்லையா? மூளை தான் நம்மள போட்டு குழப்பம். ஆமா. நீங்க ஒரு சவாலை எதிர்கொள்ளும் போது அத உங்கள